இந்த பொண்ணு பனிக்கட்டியால செஞ்ச மனுஷ மாதிரியே இருக்கிற ஒரு சிலைக்கு ரெட் கலர் ஸ்கார்ஃப போத்துறா. போத்திட்டு அது கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த பனிக்கட்டி சிலைக்கு உயிர் வந்து அது ஒரு ஹேண்ட்ஸமான இளைஞனா மாறிடுது. அவனை வேற ஒரு வயசான தாத்தா பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிடுறாரு. அவரை பார்த்து இவன் பயந்து ஒரு துணி கடையுடைய கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு உள்ள போய் விழுந்துடுறான். உள்ள நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அதுல இவனுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த ஸ்கார்ஃப் போத்தின பொண்ணு அந்த பக்கமா போகும்போது பார்த்தா இவன் அங்க இருக்கிற மற்ற பனிக்கட்டி பொம்மைகள் கூட எல்லாம் பேசி விளையாடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த அந்த பொண்ணு இவனை ஏதோ பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இவன் கிட்ட வந்து பேசுறா. உடனே இவன் நான் பனிக்கட்டியா தானே இருந்தேன், நான் எப்படி உண்மையான மனுஷனா மாறினேன்னு இவன் கிட்ட கேக்குறான். ஆனா அந்த பொண்ணுக்கு அவன் என்ன சொல்றான்னு புரியவே இல்ல. அவனுக்கு வீடு வாசல்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணு அவனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறா. அப்ப அவனுடைய பேர் என்னன்னு கேட்டா அவனுக்கு அவனுடைய பேரே தெரியல. அவனுடைய ஷர்ட்ல ஜாக்னு எழுதி இருக்கும். அதனால அவனை ஜாக்கினே கூப்பிட ஆரம்பிச்சிடறா. அப்ப ஜாக் என்ன சொல்றான்னா, நேத்து நைட்டு நீ தான் எனக்கு இந்த ரெட் கலர் ஸ்கார்ஃபை என் மேல போட்டு விட்ட, அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வந்துச்சுன்னு சொல்றான். அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்து அவ அந்த பனிக்கட்டி சிலைய அவளுடைய போன்ல எடுத்த போட்டோவை ஜாக்குக்கு பக்கத்துல வச்சு பாக்குறா. பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரிய வருது இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான்னு.